ஒரு வெளியை அறுவடை செய்ய திலீப்புக்கு 9 நாட்கள் ஆகும். அதையே ராம் தனியாக அறுவடை செய்ய 12 நாட்கள் ஆகும். 2 பேரும் சேர்ந்து அதை அறுவடை செய்ய எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. கண்டுபிடிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா ஏ வந்து ஒருத்தர் திலீப்ன்றவர் 9 நாள்லையும் ராம் அப்படின்றவர் 12 நாளையும் ஒரு வேலை செய்து கொடுக்குறாங்க. 2 பேர் சேர்ந்து செய்யறாங்கன்னா என்ன பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். சாட்டரியா ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? 2 பேர் சேர்ந்துன்னா 9 அப்புறம் 12 9 12 9 பெருக்கல் 12 ரெண்டுத்தையும் பெருக்கிட்டோம். பெருக்கி மேல எழுதணும். ரெண்டுத்தையும் கூட்டி கீழே எழுதணும். சரிங்களா? 9ஐயும் 12ஐயும் கூட்டுங்க. 9ஐயும் 12ஐயும் கூட்டினீங்கன்னா என்ன வரும்? 21. ஓகேங்களா? சரி, இப்போ ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணலாம். சரிங்களா? இதையும் 9ஐயும் 21 கேன்சல் பண்ணலாம். 9ஐயும் 9 21 கேன்சல் பண்ணலாம். 12 21 கூட கேன்சல் பண்ணலாம். சரிங்களா? 7 21 மேல என்ன வரும்? 3 9. சரிங்களா? 3 12 பெருங்க. 12 3 பெருங்க என்ன வரும்? 36. வகுத்துல என்னது? 7. ஓகேங்களா? சரி, 36/7 இங்க ஆன்சர் கொடுக்கல. அப்ப என்ன பண்றோம்? இதை டிவைட் பண்ணுங்க. உள்ள 36 வெளியே என்ன வரும்? 7ன்னு வரும். சரிங்களா? ஐஏழு 35 மீதி என்ன வரும்? 1. சரிங்களா? சரி, கீழே 7 இருக்குங்களா? அப்போ கீழே 7 தான் வரணும். சரி, நெக்ஸ்ட் என்ன வரும்? ஐஏழு 35. அப்போ 5 மேல ஈவு என்ன வருது? 5 மீதி என்னது? 1. இப்போ 5 1/7 நாட்கள் எங்க இருக்கு பாருங்க. 5 1/7 நாட்கள் ஏ ஆன்சர். சரிங்களா? சரி, 3 கணக்கு ஆச்சு. அடுத்த கணக்கு போகலாம். ஒரு வேலையை ஏ கமா பி இருவரும் சேர்ந்து 8 நாட்களிலும் முடிப்பர். ஏ மட்டும் 12 நாட்களில் தனியே முடிப்பார். பி மட்டும் அவ்வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பான்னு கேட்கறாங்க. பி மட்டும் எத்தனை நாள்ல முடிப்பான்னு கேட்கறாங்க. கண்டுபிடிக்கலாம். இதுக்கும் ஷார்ட் ஐடியா இருக்குது. ஓகேங்களா? இப்ப பாத்தீங்கன்னா பி மட்டும் தான் கேட்கறாங்க. இப்ப அவங்க கேட்கறது பி. சரி, இப்ப என்ன பண்றீங்க? 8 12 பெருக்குறீங்க. சரிங்களா? 8 12 பெருக்குன்னா என்ன வரும்? பெருக்கலாம். 8 × 12 அப்படியே எழுதிக்கலாம். வகுத்தல். இப்போ அவங்க கேட்கறது பி எத்தனை நாட்கள்ல முடிப்புன்னு கேட்கறாங்க. அப்ப பி ஈக்குவல் வச்சுங்க. சரி, இப்போ இதுல இருந்து இதை கழிங்க. 12ல இருந்து 8 கழிங்க. அதாவது பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர்ல கழிங்க. சரிங்களா? சரி, 12ல இருந்து 8 கழிச்சுன்னா என்ன வரும்? நம்மளுக்கு 4ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? சரி, 4ஐயும் 12ஐயும் கேன்சல் பண்ணுங்க. 4 1 நாங்க 4. இப்போ 12 கேன்சல் பண்ணா 3 நாங்க 12. சரிங்களா? இப்போ 8ஐயும் 3 பேருனா 8 எவ்வளோ? 24. சரிங்களா? இப்போ பி மட்டும் அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாரு? 24 நாள்ல முடிப்பாரு. அப்போ பி டி ஆன்சர். சரிங்களா? இதான் ஷார்ட்கட் ஐடியா. இப்போ ஏ மட்டும் வேணும் பி மட்டும் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா எது கொடுத்துருக்கிற ரெண்டுத்தையும் பெருக்கிங்க. சரிங்களா? ரெண்டுத்தையும் பெருக்கி மேல எழுதுங்க. கீழே பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை கழிச்சு எழுதுங்க. கழிச்சு எழுதி சால்வ் பண்ணீங்கன்னா அதான் வந்து பி மட்டும் கேட்கறாங்க. ஏன்னு கேட்டாலும் இதே தான் மெத்தட். சரிங்களா? ஷார்ட்கட் ஐடியா. ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது இதெல்லாம் போறது. சரிங்களா? அடுத்த கணக்குல பார்க்கலாம். ஏன்னா 3 ஆண்கள் 4 பெண்கள் 7 நாட்களில் 3780 சம்பாதிக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. 3 ஆண்களும் 3 பெண்களும் சேர்ந்து 7 நாள்ல 3780 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. ஒரு நாள்ல எவ்வளவு சம்பாதிப்பாங்க? 7 நாள்ல எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க? ஒரு நாள்ல எவ்வளவு சம்பாதிப்பாங்க? அப்போ ஒரு நாளுக்கு என்ன பண்ணலாம்? ஒரு நாள் சம்பாதியம் என்னன்னு கண்டுபிடிக்கும். 3780 7ஆல வகுக்கிறீங்க. 1780 7ஆல வகுக்கலாம். என்ன வரும்? ஐஎல் 35 மீதி 2 4 28 ஒரு 0 இருக்குது, ஒரு 0 செட்டிங். அப்போ ஒரு நாள்ல எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க? 540 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. யாரு? 3 ஆண்களும் 4 பெண்களும். சரி, 11 ஆண்கள் 13 பெண்கள் சேர்ந்து 8 நாட்களில் 15,040 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. இப்போ 8 நாள்ல 15,040 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. அப்போ ஒரு நாள்ல எவ்வளவு சம்பாதிப்பாங்க? அப்போ 15,040 15,040 எதால வகுக்கிறோம்? 8 நாள் சம்பாதிக்கிறாங்க இல்லையா? அடுத்து 8ஆல வகுக்கிறோம். சரிங்களா? 8ஆல வகுத்தீங்கன்னா என்ன நம்மளுக்கு கிடைக்கும்? 1 8 8 மீதி 7 என்ன வரும்? 70ன்னு வரும். 8 8 64 மீதி 6 4 தாங்க 64 திரும்பி 8 8 64 ஒரு 0 இருக்குது, 0 சேர்க்கலாம். இப்போ இவங்க ஒரு நாள் எவ்வளவு சம்பாதிப்பாங்க? 1880 ரூபாய் சம்பாதிப்பாங்க. சரி, எனில் 7 ஆண்கள் நோட் பண்ணீங்க. 7 ஆண்கள் மற்றும் 9 பெண்கள் சேர்ந்து எவ்வளவு நாட்களில் எத்தனை நாட்களில் தான் கேட்கறாங்க. சரிங்களா? எவ்வளவு நாட்களில் 9 நாளா 12 நாளா 10 நாளா 11 நாளா 4 ஆப்ஷன் கொடுத்தாங்க இல்லைங்களா? இதுல எத்தனை நாட்கள்ல 12,400 ரூபாய் சம்பாதிப்பார்கள் அப்படின்னு கேட்கறாங்க. ஒரு நாள்ல சம்பாதிக்கிறதா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? இவங்க ஒரு நாள் சம்பாதிக்கிறது கண்டுபிடிச்சிட்டோம். ரெண்டாவதா கொடுத்துங்கிறாங்க இல்லைங்களா? அதுவும் ஒரு நாள் சம்பாதிக்கும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இது 12,400 ரூபாய் எத்தனை நாள் சம்பாதிப்பாங்க கண்டுபிடிக்கலாம். இப்போ அதுக்கு என்ன பண்றோம்னா 3 ஆண்களுக்கு பாத்தீங்களா? இந்த ஆண்களை எக்ஸ்னு வச்சுக்கலாம், பெண்களை ஒய்னு வச்சுக்கலாம். சரிங்களா? நீங்க மென்ன எம் டபிள்யூ அப்படி வச்சு போடலாம். ஏதாவது எழுதும்போது கன்ஃபியூஸ் ஆகும். அதனால எக்ஸ் ஒய்னு நான் வைக்கிறேன். சரிங்களா? இப்போ நம்ம ஆண்களை எக்ஸ்னு வச்சுக்கிறோமா? அப்போ 3 எக்ஸ் அப்படின்னு வரும். 3 எக்ஸ். அடுத்தது மற்றும் பிளஸ் 4 பெண்கள்ங்கிறீங்களா? அப்போ 4 பெண்களுக்கு ஒய் அப்படின்னு. சரிங்களா? அடுத்தது 7 நாட்களில் எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க? 1780 ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நாம தான் ஒரு நாள் எவ்வளவு சம்பாதிச்சோம்னு சொல்லிட்டோம்? 540 ரூபாய் தான் சம்பாதிக்கிறாங்க. ஒரு நாள் தான் நம்ம இப்போ சொல்றோம். ஒரு நாள்ல எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க? 540 எழுதிட்டோம். இப்போ ரெண்டாவதுக்கு வாங்க. ரெண்டாவது விஷயத்துக்கு 11 ஆண்கள் 13 பெண்கள் இருக்குது. 11 ஆண்கள்னா எக்ஸ், பெண்கள்னா ஒய். 11 எக்ஸ் 11 எக்ஸ் பிளஸ் அடுத்தது 13 ஒய் 13 ஒய் ஈக்குவல் டு எத்தனை நாள்? 8 நாள்ல சம்பாதிக்கிறதா 15,040. நம்ம ஒரு நாள் சம்பாதிக்கும் கண்டுபிடிச்சிட்டோம். 1880 1880. சரிங்களா? 3 ஆண்களும் 4 பெண்களும் சேர்ந்து ஒரு நாட்களில் 540 ரூபாய் சம்பாதிக்கிறார்கள். 11 ஆண்களும்
13 பெண்களும் சேர்ந்து ஒரு நாட்களில் 1280 ரூபாய் சம்பாதிக்கிறார்கள். சரிங்களா? சரி. இப்போ இதெல்லாம் காமிங்க. இதை சால்வ் பண்ணலாம். இங்க 3 இருக்குது, இங்க 11 இருக்குது. என்ன பண்ணணும்? இந்த 11 மேல பெருக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 11 பெருக்கணும். ஏன்னா 1 வச்சுக்கலாம். இது 2 வச்சுக்கலாம். ரெண்டாவது ஈக்குவேஷன் எதால பெருக்கணும்? இங்க 3 இருக்குது, அப்ப இதை 3 பெருக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 11 பெருக்குங்க. இதை 11 பெருக்கினீங்கன்னா நான் வரும் 33 எக்ஸ். இதை 11 பெருக்கணும். பிளஸ் திருப்பி 4 11 பெருக்கிங்கன்னா 44 ஒய். ஈக்குவல் 540 11 பெருக்கணும். 540 இன்ட்டு 11 பெருக்கினீங்கன்னா 540 வரும். மறுபடியும் வரும் 540 வரும். 0 4 9 5 5940 ரூபா வருது. 5940. ஓகேங்களா? ரெண்டாவது ஈக்குவேஷன் என்ன பண்றோம்? 3 பெருக்கிறோம். இதை 3 பெருக்கிங்கன்னா என்ன வரும்? 33 எக்ஸ் பிளஸ் இப்போ 13 3 பெருங்க. 9 39 ஒய். 1880 3 பெருங்க. 1880 இன்ட்டு 3. 0 324 4 மீதி 2 324 2 26 6 மீதி 2 3 2 5 5680. சரி, 5640. என்ன வரும்? 5640. இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. எப்படி சால்வ் பண்ணலாம்? இங்க 33 எக்ஸ், இது 33 எக்ஸ் பிளஸ்ல தான் இருக்குது. இங்க மைனஸ் போடுங்க, இங்கேயும் மைனஸ் போடுங்க, இங்கேயும் மைனஸ் போடுங்க. சரிங்களா? பிளஸ் 33 எக்ஸும் மைனஸ் 33 எக்ஸும் கேன்சல் ஆயிடுது. 44 ஒய்ல இருந்து 39 ஒய் போச்சுன்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 5 ஒய்ன்னு கிடைக்கும். 5 ஒய் ஈக்குவல் டு 5940 5630. 640 கழிக்கிறீங்க. 740 840 940. என்ன வரும்? 300 ரூபாய் கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ ஒய் ஈக்குவல் டு 5 300 கேன்சல் பண்ணுங்க. என்ன வரும்? 6 5 30 0 0 சரிங்க. ஒய்யோட மதிப்பு 60. இப்போ நம்மளுக்கு எக்ஸோட மதிப்பு வேணும். இதை எடுத்து இதில் அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணீங்கன்னா 3 எக்ஸ் பிளஸ் முதல் ஈக்குவேஷன் தான் அப்ளை பண்றோம். என்ன 1 இம்ப்ளைஷன் போட்டுக்கிறேன். சரி, 3 எக்ஸ் பிளஸ் 4 ஒய். 4 ஒய்க்கு பதிலாக தான் 60 அப்ளை பண்றோம். ஈக்குவல் டு 540. 540. அப்போ 3 எக்ஸ் பிளஸ் 6 நாங்க 24. அப்போ 240 வரும். ஈக்குவல் டு 540. ஓகேங்களா? 3 எக்ஸ் ஈக்குவல் டு 540 மைனஸ் 240. 540 இருந்து 240 கழிக்கிறீங்க. கழிச்சிங்கன்னா 3 எக்ஸ் ஈக்குவல் டு 300 வருது. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3ஐயும் 300ஐயும் கேன்சல் பண்ணுறோம். 4 3 0 0. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்னது? 100. எக்ஸ் 100, ஒய் 100. சரிங்களா? இப்போ எக்ஸ்ன்றது என்னன்னு சொல்லியிருக்கோம்? ஆண்கள் சொல்லியிருக்கோம். ஒய்ன்றது என்னது? பெண்கள். சரியா? ஒரு ஆண் எவ்வளவு சம்பாதிக்கிறான்? ஒரு நாளைக்கு 100 ரூபாய் சம்பாதிக்கிறான். ஒரு பெண் ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க? 60 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. ஓகேங்களா? சரி, ஒரு ஆண் 100 ரூபாய் சம்பாதிக்கிறாங்களா? அப்போ நம்ம என்ன கேட்கறாங்க? 7 ஆண்களா ரவுண்ட் பண்ணிட்டு பாருங்க. 9 பெண்கள்லாம் சேர்ந்து எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க கேட்கறாங்க. அப்போ 7 ஆண் சொல்லிட்டாங்க. அப்போ 7 எக்ஸ் பிளஸ் 9 பெண்கள் சொல்லிட்டாங்க. அப்போ 9 ஒய் ஈக்குவல் தான். சரிங்களா? கண்டுபிடிங்க. 7 எக்ஸ் பிளஸ் 9. ஒரு ஆண் ஒரு நாளைக்கு 100 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. ஒரு பெண் ஒரு நாளைக்கு 60 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. அப்போ 7 ஆண்கள் ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க? பிளஸ் 9 ஆண்கள் 9 பெண்கள் ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க? அதனால தான் அவங்க கொடுத்த நம்பரை ரவுண்ட் பண்ணிருக்கேன். 7 ஆண்கள் 9 பெண்கள் சேர்ந்து எவ்வளவு நாட்கள் சம்பாதிக்கிறாங்கன்னு கேட்கறேன். இப்போ 7 ஆண்கள் 9 பெண்கள் சேர்ந்து ஒரு நாள்ல எவ்வளவு சம்பாதிப்பாங்க? அது மாதிரி கண்டுபிடிங்க. அப்போ என்ன வரும்? 7 எக்ஸ். அப்போ 7 இன்ட்டு 100 பிளஸ் 9 ஒய். 9 இன்ட்டு 60. 9 இன்ட்டு 60. சரி, என்ன வரும்? 700. 7 இன்ட்டு 100 700 பிளஸ் 9 இன்ட்டு 60 954 540. ரெண்டுத்தையும் கூட்டுங்க. 0 4 1240 ரூபாய். 7 ஆண்களும் 9 பெண்களும் சேர்ந்து ஒரு நாள்ல 1240 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. சரிங்களா? இப்போ 12400 ரூபாய் எப்ப எத்தனை நாள் சம்பாதிப்பாங்க? அந்த 12400 1240 வகுத்துட்டீங்கன்னா எத்தனை நாள் சம்பாதிக்காம வந்துருது. சரி, கரெக்ட் ப்ரொசீஜர் என்னன்னா 12400 அவங்க கொடுத்துங்கிறது 12400 நம்ம கண்டுபிடிச்சது 1240 வருது. இது வந்து மொத்த நாட்கள் கண்டுபிடிச்சது. 1240ன்றது ஒரு நாள்ல கண்டுபிடிச்சது. சரிங்களா? ஒரு நாள்ல சம்பாதிச்சது. இப்போ என்ன வரும்? ஒரு 0 கேன்சல் பண்ணுங்க. 124 இங்க 1240 ஒரு 124 124 ஒரு 0 இருக்குது 0 சரி. சரிங்களா? இப்போ என்ன வரும்? 10 அப்படின்னு வருது. அதான் 10 நாட்கள். சரிங்களா? அப்ப 7 ஆண்களும் 9 பெண்களும் சேர்ந்து 10 நாட்களில் 1240 ரூபாய் சம்பாதிப்பார்கள். சரிங்களா? சரி, 10 டேஸ். அதில் ஃபர்ஸ்ட் பாருங்க. 276 வீரர்கள் உள்ள ஒரு பட்டாளத்தில் 20 நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருள் உள்ளது. அந்த பொருள்கள் 46 நாட்களுக்கு நீடிக்க வேண்டுமெனில் எத்தனை வீரர்கள் இப்பட்டாளத்தை விட்டு செல்ல வேண்டும் அப்படின்னு கேட்கறாங்க. இப்போ வீரர்கள் கொடுத்துருக்காங்க, நாட்கள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் 276 வீரர்கள் வந்து ஒரு பட்டாளத்தில் 20 நாட்களுக்கு தேவையான உணவு உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வீரர்கள் இடத்துல 276 எழுதிங்க. நாட்கள் இடத்துல 20 நாட்களுக்கு தேவையான உணவு இருக்குது, எழுதிட்டோம். சரிங்களா? 276 பேருக்கு 20 நாட்கள் தேவையான உணவு இருக்குது, எழுதிட்டோம். அடுத்தது அந்த பொருட்கள் 46 நாட்களுக்கு நீடிக்க வேண்டும். 20 நாட்கள் எத்தனை நாளுக்கு நீடிக்கணும்ன்றாங்க? 46 நாட்களுக்கு நீடிக்க வேணும்னு சொல்றாங்க. அப்ப நாட்கள் என்ன ஆகுது? அதிகமாகுது. சரிங்களா? 46 நாட்கள் நீடிக்க வேண்டும் அப்படின்னா எத்தனை வீரர்கள் இப்பட்டாளத்தை விட்டு செல்ல வேண்டும் அப்படின்னு கேட்கறாங்க. இப்ப 20 நாட்களுக்கு தேவையான உணவு தான் இது. 46 நாட்களுக்கு தேவையான உணவு எவ்வளவுன்னா தெரியல. அதை வந்து நம்ம என்ன வச்சுக்கலாம்? எக்ஸ்னு வச்சுக்கலாம். சரிங்களா? 46 நாட்களுக்கு இது நீடிக்கணும்னா இந்த வீரர்களுக்கு எத்தனை வீரர்களுக்கு கரெக்டா இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்ப வீரர்கள் என்ன ஆகும்? குறையும். சரிங்களா? நாட்கள் அதிகமானா வீரர்களுக்கான உணவு 20 நாட்களுக்கான உணவு தான் இருக்குது. சரிங்களா? 46 நாட்களுக்கான உணவு வேணும்னா வீரர்கள் என்ன ஆகும்? கம்மியாகும். சரிங்களா? அப்போ கம்மியாகுது. இப்ப ரெண்டும் ஆப்போசிட்ல இருக்குது. எதிர் விகிதம். எதிர் விகிதம்னா என்ன பண்ணும்? எக்ஸ் ஈக்குவல் டு அப்படி எழுதிட்டு
இது என்ன பண்ணும் அப்படியே எழுதணும் 20/46 அப்படி எழுதணும் 20/46 இன்ட்டு என்ன எழுதணும் 276 ஓகேங்களா. இப்போ ரெண்டாவது கேன்சல் பண்ணணும் 2 4 3 2 6 இது 1 2 3 2 6 மீதி 1 8 2 16 ஓகே 23 138 ஒரு 23 21 வரும் 6 23 138 சரிங்களா 6 23 138 இப்போ 20 6 2 தான் இருக்கு அப்போ எக்ஸ் கோல் என்ன வரும் 20 6 பெருக்கினீங்கன்னா 120 வருது சரிங்களா. அப்போ எக்ஸ் கோல் என்னது 120. சரி இப்போ 46 நாட்களுக்கு உணவுப் பொருள் நீடிக்கணும்னா எவ்வளவு வீரர்களுக்கு தான் உணவு இருக்குது 120 பேருக்கு தான் உணவு இருக்குது சரிங்களா இருக்குது. அப்ப இந்த இடத்துல என்ன வருது 120 பேர் தான் சரிங்களா. சரி அவங்க என்ன கேட்கறாங்க ஆன்சரு எத்தனை வீரர்கள் பட்டாளத்தை விட்டு செல்ல வேண்டும் கேட்கறாங்க எவ்வளவு பேர் செல்ல வேண்டும் கேட்கறாங்க சரிங்களா. இப்போ 120 பேருக்கு தான் உணவு இருக்குதுன்னா 276 பேர்ல 120 பேர் மட்டும் தான் இருக்கணும் மீதி ஆளெல்லாம் சென்று விட வேண்டும் சரிங்களா. அதான் மீனிங். இப்போ 276 இருந்து 120 கழிச்சிருங்க 276 இருந்து 120 கழிச்சிடலாம். இப்போ 6 7 - 2 5 2 - 1 1 156 சரிங்களா. அப்போ 276 பேர்ல 156 பேர் வந்து இந்த பட்டாளத்தை விட்டு செல்ல வேண்டும் சரிங்களா. அப்போ 150 எத்தனை பேர் வீரர்கள் இப்படத்தை விட்டு செல்ல வேண்டும் கேட்கறாங்க 156 பேர் சரிங்களா. கொஞ்சம் பொறுமையா போடுங்க. நீங்க ஆன்சர் 120 வந்தோடனே 120 தேடாதீங்க. எத்தனை பேர் செல்ல வேண்டும் தான் கேட்கறாங்க சரிங்களா. அதனால 276 இருந்து 120 கழிச்சீங்கன்னா 156 பேர் தான் செல்ல வேண்டும் சரிங்களா. நெக்ஸ்ட் ரெண்டாவது கணக்கு போலாம். 30 ஆட்கள் 60 கிலோ அரிசியை 15 நாட்கள் பயன்படுத்துகிறார்கள் எனில் 30 ஆட்கள் 12 கிலோ அரிசியை எத்தனை நாட்களில் பயன்படுத்த முடியும் அப்படின்னு கேட்கறாங்க சரிங்களா. இப்போ ஆட்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க 40 ஆட்கள் 60 கிலோ அரிசியை 15 நாட்கள் பயன்படுத்துறாங்க. இப்போ 40 ஆட்கள் 40 இல்லைங்க நாட்கள் வந்து என்னது 15 அரிசி வந்து எத்தனை கிலோ அரிசி பயன்படுத்துறாங்க 60 கிலோ அரிசி இதான் பயன்படுத்துறது சரிங்களா. சரி ஆட்கள் நாட்கள் அதான் அரிசி ஒர்க் சரிங்களா பயன்படுத்துறது அதை ஒர்க்னு வச்சுங்க. இப்போ இது வந்து டினாமினேட்டர்ல எழுதுவோம். அடுத்தது 30 ஆட்கள் 30 போட்டுங்க 12 கிலோ அரிசினா 12 கிலோ அரிசி சரிங்களா. எத்தனை நாட்கள் பயன்படுத்த முடியும் எத்தனை நாட்கள் பயன்படுத்துன்னு கேட்கறாங்க அதை எக்ஸ்னு வச்சுக்கலாம் சரிங்களா. சரி இப்போ ஃபர்ஸ்ட் லைன் எழுதுங்க. ஃபர்ஸ்ட் லைன் என்ன 40 × 15 வகுத்தல் டிவைட் 16 எழுதணும் சரிங்களா. இதான் ஒர்க் அரிசி தான் பயன்படுத்துறது அதனால அது கீழே தான் எழுதணும் ஈக்குவல் டு. இப்போ ரெண்டாவது எழுதுறீங்க 30 × x வகுத்தல் 12 ஓகேங்களா. சரி இப்போ என்ன பண்ணோம் கேன்சல் பண்ணீங்கன்னா ஆன்சர் ஒரு 0 கேன்சல் பண்ணிருங்க. வேற 4 யாரையும் கேன்சல் பண்ணலாம் 2 2 4 3 2 6 3 15 கேன்சல் பண்ணலாம் 1 3 5 15 2 5 மட்டும் தான் இருக்கு. இந்த வாங்க 12 30 கேன்சல் பண்ணலாம் 2 6 கேன்சல் பண்ணலாம் 2 12 5 30 ஓகேங்களா. சரி வேற மேலே கேன்சல் பண்ணலாம் இந்த 5 இந்த 5 கேன்சல் பண்ணலாம் சரிங்களா. மீதி இங்க என்ன இருக்குது 2 இருக்குது இங்க ஒரு 2 இருக்குது. இப்போ 2 ஈக்குவல் டு இங்க என்ன இருக்குது x/2 தான் இருக்குது x இந்த 2 பக்கம் இந்த பக்கம் இருந்துருங்க வகுத்துல இந்த பக்கம் ஆயிரம் பெருக்கலாயிரம். இப்போ 2 × 2 4000 ஓகேங்களா. அப்போ 4 நாட்கள் பயன்படுத்த முடியும். எங்க இருக்கு பாருங்க பிஎஸ் சரிங்களா. 30 ஆட்கள் 12 கிலோ அரிசி 4 நாட்கள் பயன்படுத்த முடியும் சரிங்களா. நெக்ஸ்ட் போலாம். நெக்ஸ்ட் மூணாவது கணக்கு. ஒரு ராணுவ முகாமில் 1000 வீரர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு 70 நாட்களுக்கு போதுமான மளிகை பொருட்கள் உள்ளன. அந்த முகாமிற்கு 400 வீரர்கள் வந்து சேர்ந்தார்கள். புதுசா ஒரு 400 பேர் வந்து சேர்ந்திருக்காங்க. எத்தனை நாட்களுக்கு அந்த மளிகை பொருட்கள் போதுமானதாக இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. 400 வீரர்கள் எக்ஸ்ட்ரா வந்துருக்காங்க. அப்ப எத்தனை நாளுக்கு மளிகை பொருட்கள் தேவைப்படும் கேட்கறாங்க. முதல்ல ஒரு ராணுவ முகாமில் எத்தனை வீரர்கள் இருக்கிறாங்க 1000 வீரர்கள் 1000 இல்லைங்க அவர்களுக்கு 20 நாட்களுக்கான தேவையான உணவு பொருள் இருக்குது 70 நாட்களுக்கு தேவையான மளிகை பொருள் உள்ளது ஓகேங்களா. அடுத்தது 400 வீரர்கள் வந்து சேர்ந்தார்கள் 400 புதுசா சேர்ந்திருக்காங்க. 1000தோட ஒரு 400 சேர்ந்தாங்க எத்தனை வரும் 1400 வரும் சரிங்களா. பாத்துங்க 400 எழுதிடாதீங்க 1000 சேர்த்து எழுதணும். சரி எத்தனை நாட்களுக்கு அந்த மளிகை பொருட்கள் போதுமானதாக இருக்கும் எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்குன்னு கேட்கறாங்க சரிங்களா. இப்போ வீரர்கள் எண்ணிக்கை என்னவாயிருச்சு அதிகமாயிடுச்சு சரிங்களா. நம்ம எத்தனை நாட்கள் தான் கணக்கு தான் நம்ம எக்ஸ்னு வச்சுக்கணும். வீரர்கள் எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு 1000 பேர் இருந்தாங்கன்னா 70 நாளைக்கு மளிகை பொருள் பயன்படும். 1400 பேர் இருந்தாங்கன்னா வீரர்கள் எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு அப்போ 70 நாளைக்கு வராது சரிங்களா. கம்மி நாளைக்கு தான் வரும் சரிங்களா. வந்து நாட்களுக்கான மளிகை பொருள் ஓகேவா. சரி கணக்கிக்கலாம் எக்ஸ் கணக்கிக்கலாம். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இப்போ எதிர் விகிதமாக இருக்குது அப்போ அப்படியே என்ன எழுதணும் 1000 வகுத்தல் 1400 அப்படின்னு எழுதணும். இன்ட்டு என்ன எழுதணும் 70 ஓகேங்களா. சரி கேன்சல் பண்ணுங்க ஒரு 0 கேன்சல் பண்ணலாம் இந்த 0 கேன்சல் பண்ணலாம் 14 7 கேன்சல் பண்ணலாம் 1 7 2 7 14 இப்போ 2 100 கேன்சல் பண்ணலாம் 1 2 2 10 0 50 அப்போ எக்ஸ் கூட என்னது 50 1400 பேர் இருந்தாங்கன்னா 50 நாட்களுக்கான மளிகை பொருட்கள் சேரப்படும் சரிங்களா. எக்ஸ் கூட என்னது 50 டிஎன்ஸ் சரிங்களா. நெக்ஸ்ட் 4வது கணக்கு. 3 பேர் தினமும் 3 மணி நேரம் வேலை செய்து 3 இயந்திரங்களை 3 நாட்களில் பொருத்துவர். 4 பேர் தினமும் 5 மணி நேரம் வேலை செய்து 9 நாட்களில் டேஷ் இயந்திரங்களை பொருத்துவர் கேட்கறாங்க கண்டுபிடிக்கலாம். 3 பேர் ஆட்கள் எழுதிக்கலாம் 3 பேர் தினமும் 3 மணி நேரம் வேலை செய்யறாங்க. வேலை செய்து 3 இயந்திரங்கள் சரிங்களா. இதுதான் வந்து ஒர்க் ஓகேங்களா. இந்த வேலையை தான் செய்யறாங்க. 3 இயந்திரங்களை 3 நாட்களில் பொறுத்துவர் 3 நாட்கள்ல பொறுத்துறாங்க ஓகேங்களா. சரி நெக்ஸ்ட் 3 பேர் 4 எழுதிங்க தினமும் 5 மணி நேரம் வேலை செய்து 9 நாட்களில் டேஷ் இயந்திரங்களை பொறுத்துவர்
டேஷ் எந்திரங்கள்னா இதை வந்து எக்ஸ்னு வச்சுக்கலாம். சரிங்களா? கண்டுபிடிக்கலாங்களா? சரி, ஃபர்ஸ்ட் லைன் எழுதுறேன். 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 வகுத்தல் இந்த 3 எங்க போடணும்? கீழே எழுதணும். சரிங்களா? வர்க்க அந்த இயந்திரத்தை தான் பொறுத்துறாங்க, அந்த வேலையை தான் செய்யறாங்க, அதனால அது கீழே எழுதணும். ஈக்குவல் டு ரெண்டாவது லைனுக்கு வாங்க. 4 இன்ட்டு 5 இன்ட்டு 9 வகுத்தல் என்ன எழுதணும்? எக்ஸ். ஓகேங்களா? எடுக்கலாங்களா? சரி, கேன்சல் பண்ண போகலாம். ஒரு 3 கேன்சல் பண்ணலாம். வேற ஒரு 3க்கும் 9. சரிங்களா? இன்னொரு 3க்கு இந்த 3 கேன்சல் பண்ணிடலாம். ஓகேங்களா? இங்க போகிறோம் கேன்சல் ஆயிடுச்சு. இங்க வகுத்தில் இருக்கிற எக்ஸ் இந்த பக்கம் பெருக்கல மேலே வந்துடும். எக்ஸ் ஈக்குவல் டு 4 5 20. ஓகேங்களா? ஆன்சர் என்ன? 20 இயந்திரங்களை பொறுத்தவர். சரிங்களா? எங்க இருக்கு பாருங்க, ஏ ஆன்சர். சரிங்களா? 4 ஆச்சு. அடுத்து 5 கணக்கு பார்க்கலாம். நெக்ஸ்ட் 5 கணக்கு. 120 பேர் 200 நாட்களுக்கான தேவையான உணவுப் பொருள் உள்ளது. சரிங்களா? இப்போ ஒரு கோடு மாதிரி போடுறேன். 120 பேர். ஓகேங்களா? 120 பேர் இருக்கிறாங்க. 200 நாட்களுக்கான உணவுப் பொருள் உள்ளது. சரிங்களா? உணவுப் பொருள். சரிங்களா? நாட்கள்ன்றது அதுல வந்து உணவுப் பொருளும் வருது. சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க. சரி, 5 நாட்களுக்கு பிறகு. சரிங்களா? 120 பேருக்கு தான் 200 நாட்களுக்கான உணவுப் பொருள் உள்ளது. 5 நாள் கழிச்சுன்னா எத்தனை நாள் மீதிக்குது? 5 நாள் போயிடுச்சு. மீதி என்ன இருக்குது? 195 நாள் தான் இருக்குது. சரிங்களா? சரி, 195 நாள் தான் இருக்குது. அதை பத்தி தான் நம்ம இப்போ பேசணும். 5 நாட்களுக்கு பிறகு 30 பேர் தொற்று நோயால் இறந்து விடுகின்றனர். 30 பேர் தொற்று நோயால் இறந்துடுறாங்க. ஒரு 195 நாட்களுக்கு மீதி 195 நாள் இருக்குது. அத்தனை நாளுக்கும் 120 பேருக்கு உணவு இருக்குது. சரிங்களா? 120 பேருக்கு உணவு இருக்குது. மொத்தம் 200 நாட்களுக்கு 120 பேருக்கும் உணவு இருக்குது. அதனால 5 நாட்களுக்கு பிறகு தான் பேசுறாங்க இவங்க. சரிங்களா? 5 நாட்களுக்கு பிறகு எத்தனை நாள் இருக்குது? 195 நாள் இருக்குது. 195 நாளுக்கும் எவ்வளவு உணவு இருக்குது? 120 பேருக்கும் உணவு இருக்குது. சரிங்களா? 195 நாட்களுக்கு 120 பேருக்கும் உணவு இருக்குது. சரி, அடுத்தது 30 பேர் தொற்று நோயால் இறந்து விட்டனர். சரிங்களா? ஆனா தொற்று நோயால் எத்தனை பேர் இறந்துட்டாங்க? 30 பேர் இறந்துட்டாங்க. ஒரு 120ன்றது எத்தனை நாள் ஆயிடுச்சு? எத்தனை பேர் ஆயிடுச்சு? 30 பேர் போச்சுன்னா 90 பேர் ஆயிட்டாங்க. குறைஞ்சிட்டாங்க. ஆட்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க? குறைஞ்சிட்டாங்க. மீதமுள்ள உணவுப் பொருள் எத்தனை நாட்களுக்கு வரும்ட்டாங்க? 90 நாட்களா குறைஞ்சிட்டாங்க. அப்போ 120 பேருக்கு 195 நாளுக்கான உணவுப் பொருள் இருக்குது. 90 பேருக்கு எவ்வளவு உணவுப் பொருள் இருக்கும்? அதை வந்து எக்ஸ்னு வச்சுக்கலாம். இப்போ ஆட்கள் வந்து குறைஞ்சிட்டாங்க. இப்போ உணவுப் பொருட்கள் என்ன ஆகும்? அதிகமா வரும். சரிங்களா? நிறைய நாட்களுக்கு வரும். சரிங்களா? அதை என்னன்னு கண்டுபிடிக்கலாம். அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு என்ன இருக்கும்? எதிர் விகிதம் தான். சரிங்களா? கீழே அம்புக்குறி, இது மேல அம்புக்குறி. அப்போ 120 வகுத்தல் 90 அப்படி எழுதுங்க. இன்ட்டு இந்த 195. இப்போ கேன்சல் பண்ணுங்க. ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணலாம். 3 9 4 12. சரிங்களா? 3ஐயும் 195 கேன்சல் பண்ணலாம். ஒரு 3 6 18 மீதி 2 18 மீதி 1 5 15 65. இப்போ 4ஐயும் 65 பெருங்க. 4 5 20 0 மீதி 2 4 24 2 26 260. சரிங்களா? 90 ஆட்களுக்கு 260 நாட்களுக்கான உணவுப் பொருள் இருக்கும். சரிங்களா? 260 டேஸ் நாட்களுக்கான உணவுப் பொருள் இருக்கு. சரிங்களா? இப்போ ஏ பி இருவரும் ஒரு வேலையை 6 நாட்களில் செய்து முடிப்பர். பி சி இருவரும் அதே வேலையை 10 நாட்களில் செய்து முடிப்பர். சி ஏ இருவரும் 7.5 நாட்களில் செய்து முடிப்பர். மூவரும் சேர்ந்து அவ்வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பர்னு கேட்கறாங்க. மூவரும் சேர்ந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டுபிடிக்கலாம். முதல்ல ஏ பி எத்தனை நாள்ல முடிப்பாங்க? 6 நாள். அடுத்தது பாத்தீங்கன்னா பி சி எத்தனை நாள்ல முடிப்பாங்க? 10 நாள்ல முடிப்பாங்க. அடுத்தது சி ஏ இவங்க இருவரும் சேர்ந்து 7/1/2 நாட்கள்ல முடிப்பாங்க. இது மிக்சர்ல இருக்குது. இதை மாத்திக்கலாம். எப்படி மாத்தலாம்னா 7 14 14 + 1 15/2 நாட்கள் அப்படின்னு மாத்திக்கலாம். இப்போ மூவரும் சேர்ந்து அவ்வேளை எத்தனை நாட்கள் முடிப்புன்னு கேட்கறாங்க. மூவரும் சேர்ந்து சரிங்களா? ஏ பி சி 3 பேர் சேர்ந்து ஏ பிளஸ் பி பிளஸ் சி இதை 3 பேர் சேர்ந்து என்னன்னு கேட்கறாங்க. இப்போ என்ன பண்ணோம்? 2 பேர் தான் கொடுத்துருக்காங்க. அதனால 2 பெருக்கிறீங்க. ஓகேங்களா? பெருக்கலாங்களா? முதல்ல 3த்தையும் பெருக்கி மேல இருக்கு. சரிங்களா? 6 × 10 × 15/2 6 × 10 × 15/2 3த்தையும் பெருக்கி மேல எழுதிட்டீங்க. கீழே பாத்தீங்கன்னா 2 பெருக்கி கூட்டுங்க. சரிங்களா? 6ஐயும் 10 பெருங்க. 6ஐயும் 10 பெருக்குன்னா 60 பிளஸ் இது 2த்தையும் பெருக்கிட்டீங்க. அடுத்தது 10ஐயும் 15/2 பெருங்க. இது 2த்தையும் பெருக்குன்னா 10 15 பெருக்குன்னா 150/2 பிளஸ் அடுத்தது 7 ஃபர்ஸ்ட் பெருங்க. 15/2 6ஐயும் பெருக்குங்க. பெருக்கிங்கன்னா 6 × 15 அப்படி எழுதுங்க. 6 × 15/2. சரிங்களா? சரி, அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம். எழுதிட்டு எல்லாமே 2 தான் கொடுத்துருக்காங்க. அதனால ஒரு 2ஆல பெருக்கணும். பெருக்கல் 2 நீங்க கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் கூட 2ஆல பெருக்கலாம். சரி, இப்போ சால்வ் பண்ணலாம். மேல அப்படியே இந்த 2ஐயும் 10ஐயும் கேன்சல் பண்ணுங்க. 2ஐயும் 10 கேன்சல் பண்ணா 2 10. சரிங்களா? 6 5 15 அதான் இருக்கு. 6 5 15 அது அப்படியே எழுதிங்க. வகுத்தல் இங்க பாத்தீங்கன்னா 2ஐயும் 150 கேன்சல் பண்ணலாம். 150 கேன்சல் பண்ணா 75 வரும். இங்க 2ஐயும் 6ஐயும் கேன்சல் பண்ணா 3 வரும். 60 75 இங்க எழுதுறேன். 60 75 35 45 3 கூட்டுங்க. 10 0 மிச்சம் 1 10 17 18 180. இப்போ கீழே வந்து 180 வருது. இன்ட்டு ஒரு 2 வேற வரணும். சரிங்களா? சரி, இப்போ கேன்சல் பண்ணுங்க. 1 6 6 3 6 18
ஒரு 0 சேர்த்துக்கலாம். 15 இருக்கு. ஒரு 15 15 2 15 30 சரிங்களா? இங்க 2 இருக்கு, இங்க 2 இருக்கு. 2 கேன்சல் பண்ணிடுங்க. ஈக்குவல் என்ன ஆகுது? 5 மட்டும் தான் இருக்குது. அப்போ 5 5 நாட்கள்ல முடிப்பாங்க சரிங்களா? ஏபிசி 3 பேரும் சேர்ந்து 5 நாட்கள்ல இந்த வேலையை முடிப்பாங்க. என்ன ஆன்சர் பாருங்க? ஏ ஆன்சர் 5 நாள் சரிங்களா? அடுத்த கணக்கு போகலாம். நெக்ஸ்ட் செகண்ட் சம் பார்க்கலாம். ஏ, பி மற்றும் சி என்பவர்கள் ஒரு வேலையை முடிக்க முறையே 24, 6, 12 நாட்கள் எடுத்துக்கொள்வர். ஏ வந்து 24, பி வந்து 6, சி வந்து 12 நாட்கள். எனில் அதே வேலையை அவர்கள் அனைவரும் இணைந்து செய்து முடிக்க எத்தனை நாட்கள் தேவைப்படும் கேட்கறாங்க சரிங்களா? அதே வேலையை அவர்கள் அனைவரும் 3 பேரும் இணைந்து செய்யறாங்க. இப்ப ஏன்றது எவ்வளவு? 24, பி வந்து 6, சி வந்து 12 ஓகேங்களா? சரி, போன கணக்கு பார்த்தீங்கன்னா 2 பேரா சேர்த்து கொடுத்துருந்தாங்க. இதுல வந்து 2 பேரா சேர்ந்துலாம் கொடுக்கல சரிங்களா? சரி, ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் என்னன்னா, இப்ப மேல 3 பெருக்கி எழுதுங்க. 24 இன்ட்டு 6 இன்ட்டு 12 மல்டிபிள் பண்ணி எழுதிட்டோம். கீழே 2 பெருக்கி கூட்டுங்க. 24 6 கூட்டு பெருக்கணும். 24 6 பெருக்கி எழுதணும். 24 இன்ட்டு 6 ஆனால் 24 4 மீது 2 6 12 14 144 பிளஸ் 2 பெருக்கி எழுதிட்டோம். அடுத்தது பிசி இது 2 பெருங்க. 12 72 பிளஸ் அடுத்தது சிஏ இதையும் பெருங்க. 24 பண்ணி பெருக்கணும். 24 இன்ட்டு 12 அப்புறம் 2 8 2 4 அப்புறம் 24 8 8 8 288 சரிங்களா? சரி, மேல 24 6 12 அப்படியே கிட்டோம். பெருக்க வேணாம், நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். கீழே மட்டும் கூட்டுங்க. 144 72 280 போட்டுறீங்க. 10 14 4 மிச்சம் 1 8 7 15 14 19 20 0 மீதி 2 4 5 504 வருது சரிங்களா? இப்போ கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ணலாங்களா? இப்போ 6 கேன்சல் பண்ணலாம். 1 6 இங்க பார்த்தீங்கன்னா 8 6 48 மீதி 2 6 4 24 4 6 24 சரிங்களா? இப்போ 12 கேன்சல் பண்ணலாம். 1 12 12 7 12 84 சரிங்களா? 7 24 இருக்குது சரிங்களா? அப்ப என்ன ஆன்சர்? 24/7 இதான் ஆன்சர் சரிங்களா? ஆன்சர் பாருங்க, எங்க இருக்கு? சி ஆன்சர் 24/7 நாட்கள் சரிங்களா? கொஞ்சம் பொறுமையா போடுங்க. 7/24 நாட்கள் ஒரு ஆன்சர் இருக்குது, அதை போட்டுறாதீங்க. இதை கரெக்டா போடணும் சரிங்களா? எல்லாத்தையும் பெருக்கி மேல எழுதணும். 2 பெருக்கி கூட்டி கீழே எழுதணும் சரிங்களா? மாத்தி எழுதிட்டீங்கன்னா ஆன்சர் தப்பாயிரும் சரிங்களா? 24/7 நாட்கள் சரிங்களா? தேர்ட் சம் போலாம். நெக்ஸ்ட் தேர்ட் சம் பாருங்க. ஏ என்பவர் ஒரு வேலையை 18 நாட்களிலும் பி என்பவர் அதே வேலையை 15 நாட்களிலும் செய்வர். பி அந்த வேலையை 10 நாட்கள் செய்துவிட்டு விலகுகிறார். 10 நாள் பி செஞ்சுட்டு விலகிறாரு. ஏ மட்டும் மீதமுள்ள வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார் அப்படின்னு கேட்கறாங்க. கண்டுபிடிக்கலாம். இப்ப ஏ அப்படின்றவர் ஒரு வேலை எத்தனை நாள் செய்யறாரு? 18 நாள் செய்யறாரு. அப்ப 18 எழுதுங்க சரிங்களா? பின்றவர் 15 நாட்கள் செய்யறாரு. பி வந்து 15 நாட்கள்ல செய்யறாரு. 15 எழுதிக்கலாம் சரிங்களா? இப்போ ஏ வந்து ஒரு நாளைக்கு எத்தனை வேலையை செய்வாரு? 18ல ஒரு பங்கு வேலையை செய்வார் சரிங்களா? 18 பங்குல ஒரு நாளைக்கு 1/18 வேலையை செய்வார். பின்றவர் 1/15 வேலையை செய்வார். 15ல ஒரு நாள் வேலையை செய்யறாரு. அப்படின்றவர் ஒரு நாளைக்கு 1/15 வேலையை செய்யறாரு சரிங்களா? இப்ப என்ன கேட்கறாங்க? பின்றவர் 10 நாட்கள் செய்து விட்டு விளைகிறார். இந்த பி வந்து 10 நாள் செய்யறாரு. அப்போ 10 நாள் பி செய்யறாருன்னா ஒரு நாள் செய்யற வேலை 1/15 சரிங்களா? 10 நாள் செய்யற வேலை 10/15 ஓகேங்களா? 10 பெருக்கம் 10 பி, இங்க 10/15 ரெண்டு பக்கம் 10 பெருக்கிறோம் அப்படின்னு ஞாபகம் சரிங்களா? இந்த 15 அதை மைண்ட்ல வச்சுக்காருங்க சரிங்களா? சரி, 10 நாள் பி வந்து 10 நாள் வேலை செய்யறாரு. இப்போ 10/15. இப்போ மீதி வேலை எவ்வளவு இருக்குது பாருங்க. 15ல 10 பங்கு வேலையை முடிச்சுட்டாங்க. இப்போ மீதி இருக்கிற வேலை எவ்வளவு? 5 வேலை தான் இருக்கு. 15ல 5 வேலை இருக்கு சரிங்களா? மொத்தம் 15, அதுல 10 முடிஞ்சிச்சு, மீதி 5 பங்கு வேலை இருக்குது சரிங்களா? இப்போ இந்த 5 பங்கு வேலையை 10 நாட்கள் செய்து விட்டு விலகுகிறார். 5 பங்கு வேலையை 15ல 5 பங்கு வேலை யார் செய்யணும்? ஏ மட்டும் தான் செய்யறாரு. மீதமுள்ள வேலையை இவர் ஏ மட்டும் தான் செய்யறாரு. அப்ப ஏவோட வேலை எவ்வளவு? 18 ஓகேங்களா? 5/15 இன்ட்டு 18 18ஆல பெருங்கன்னா ஆன்சர் என்ன வரும்? 3 5 15 1 5 5 சரிங்களா? 3 18 கேன்சல். 1 3 6 3 18 அப்ப என்ன வரும்? 6 days ஓகேங்களா? 6 நாள்ல இந்த வேலையை செஞ்சு முடிப்பார். எங்க இருக்க ஆன்சர்? சி ஆன்சர் சரிங்களா? ஞாபகம் வச்சுக்க. அடுத்த கணக்கு போலாம். நெக்ஸ்ட் டைம் அண்ட் ஒர்க்ல ஃபோர்த் சம். எக்ஸ் ஒரு வேலையை 18 நாட்களிலும் ஒய் அதை 24 நாட்களிலும் செய்து முடிப்பர். இருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து 42,000 ஈட்டினால் ஒய் கிடைக்கும் தொகை எவ்வளவுன்னு கேட்கறாங்க. ஒய்க்கு கிடைக்கும் தொகை எவ்வளவுன்னு கேட்கறாங்க, கண்டுபிடிக்கலாம் சரிங்களா? எக்ஸ் எவ்வளவு வேலையை எத்தனை நாள்ல செய்யறாரு? 18 நாள்ல. ஒய் எத்தனை நாள்ல செய்யறாரு? 24 நாள்ல ஓகேங்களா? இருவரும் சேர்ந்து எக்ஸ் பிளஸ் ஒய் அவ்வேலையை செய்து எவ்வளவு ஈட்டுறாங்க? 42,000 ரூபாய் ஈட்டுறாங்க சரிங்களா? வருமானம். முதல்ல இதை கூட்டுங்க. இதை கூட்டிங்கன்னா என்ன வரும்? 2 மீதி 1 42 சரிங்களா? 42 வருது. இப்ப 42,000 ரூபாய் 2 பேர் சேர்ந்து ஈட்டிருக்காங்க. அந்த 42,000 இந்த 42ஆல வருங்க. மொத்த நாட்கள் வந்து 42 நாட்கள்.
42 வகுத்தீங்கன்னா ஒரு 42 வரும், 3 0 வரும். அப்ப எவ்வளவு வருது? 1000 வருது. ஓகேங்களா? இப்போ 42,000 42 வகுத்திட்டீங்க. அப்போ ஒரு பங்கு 1000. ஒரு பங்கு எவ்வளவு? 1000. இப்போ என்ன கேக்குறாங்க? எக்ஸ் ஒரு வேலையை 18 நாட்கள் முடிக்கிறா, ஒய் வந்து 24 நாட்கள் முடிக்கிறா. 18 நாட்கள்ல முடிக்கிறாங்கன்னா ஒரு பங்கு வந்து 1000. ஒரு நாளுடைய ஊதியம்னு வச்சுக்கலாம் 1000. இப்போ 18 நாள்னா எக்ஸுக்கு தான் சொல்றோம். 18 × 1000 என்ன வரும்? 18,000 வரும். சரிங்களா? அடுத்தது ஒய்க்கு என்னது? 24. அப்ப 24 × 1000 என்ன வரும்? 0 0 0 24 24,000. கூட்டி பாருங்க கரெக்டா வரும். 42,000 கரெக்டா வரும். சரிங்களா? சரி. இப்போ எக்ஸுக்கு 18,000 கிடைக்குது, ஒய்க்கு 24,000 கிடைக்குதுன்னு போட்டுக்கூடாது. இப்போ எக்ஸ் ஒய் இப்போ கிடைச்சிருக்கு. ஆனா இப்போ ஆன்சர் பாத்தீங்கன்னா பொறுமையா எழுதணும். இப்போ எக்ஸ் ஒய்னு இருக்குங்களா? ஆனா ஆன்சர் எழுதும்போது இது ஒய், இது வந்து எக்ஸ். சரிங்களா? இது ஒய் பெரும் ஊதியம், இது எக்ஸ் பெரும் ஊதியம். ஏன் அப்படின்னா எக்ஸ் வந்து 18 நாட்கள்ல ஒரு வேலை செய்யறாரு அப்படின்னா எக்ஸ் வந்து ஒரு வேலையை 18 நாள் செய்யறாரு. அப்போ ஒரு நாளைக்கான வேலை எவ்வளவு? 1/18. ஓகேங்களா? இது ஒரு நாளைக்கான வேலை எவ்வளவு? 1/24. சரிங்களா? 1/18 1/24 இந்த ரேஷியோல தான் வருது. ரேஷியோ 1/24. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனல்ல சம ஏற்கனவே நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். 1/18 ரேஷியோ 1/24னா ஈக்குவல் டு என்ன வரும்? 24 ரேஷியோ 18 வரும். இந்த 1/18 1/24னா அது எப்படி இதெல்லாம் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் 24 இருக்குன்னா அப்புறம் 18 இருக்கு. சரிங்களா? 1/x ரேஷியோ 1/yனா ஈக்குவல் டு y ரேஷியோ x தான். சரிங்களா? மாத்தி தான் வரும். சரி, ரிவர்ஸ்ல தான் வரும் தலைகீழா இருந்தா. அப்போ எக்ஸுக்கு இப்படி கண்டுபிடிச்சிருக்கோம், ஒய் கண்டுபிடிச்சிருக்கோம், அது ஆப்போசிட்டா தான் எழுதணும். சரிங்களா? இங்க எக்ஸுக்கு கண்டுபிடிச்சது ஒய்யோட ஆன்சரும், ஒய் கண்டுபிடிச்சது எக்ஸோட ஆன்சரும். சரிங்களா? அப்போ ஒய் எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறாரு? 18,000. எக்ஸ் எவ்வளவு சம்பாதிக்கிறாரு? 24,000. இவங்க என்ன கேட்கறாங்க? ஒய்க்கு கிடைக்கும் தொகை தான் கேட்கறாங்க. ஒய்க்கு கிடைக்கும் தொகை எவ்வளவு? 18,000. ஆன்சர் வந்து 18,000. பொறுமையா போடுங்க, ஆப்போசிட்டா தான் வரும் ஆன்சர் இந்த இடத்துல. சரிங்களா? அடுத்த கணக்கு போலாம். நெக்ஸ்ட் 5வது கணக்கு. ஏ என்பவர் ஒரு வேலையை 20 நாட்களிலும் பி என்பவர் அதே வேலையை 30 நாட்களிலும் முடிப்பர். இருவரும் சேர்ந்து வேலை செய்து அவ்வேலையை முடித்து 600 தங்கள் வருவாயாக பெற்றனர் எனில் ஏ மற்றும் பியின் பங்கு என்னன்னு கேட்கறாங்க. கண்டுபிடிக்கலாம். இப்போ ஏ என்பவர் ஒரு வேலையை எத்தனை நாள் முடிக்கிறாரு? 20 நாள்ல. பி என்பவர் எத்தனை நாள்ல முடிக்கிறாரு? 30 நாள்ல முடிக்கிறாரு. டோட்டலா எத்தனை நாள்? 50 நாள். சரிங்களா? இப்போ எவ்வளவு வருமானம் ஏற்றாங்க? 600. இப்போ 600 50ஆல வருங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 0 கேன்சல் பண்ணலாம். 5 60 கேன்சல் பண்ணீங்கன்னா ஒரு 5 மீதி 1 2 5 10. சரிங்களா? இப்போ என்ன கிடைக்குது? 12ன்னு கிடைக்குது. சரிங்களா? ஒரு நாள் ஊதியம்னு வச்சுங்க 12. இப்போ 20 நாள் ஊதியம். இப்போ ஏவுக்கு எவ்வளவு கிடைக்குது? 20 நாள் ஊதியம். 20 × 12 என்ன வரும்? 0 12 24 240. பிக்கு என்னது? 30 நாள். இப்போ 30 × இந்த 12 ஈக்குவல் எவ்வளோ? 0 32 36 240 360. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஏ 240 பி 360 குறிக்க கூடாது, மாத்தி தான் குறிக்கணும். சரிங்களா? ஏ பின்னு வந்திருக்கலாம், இது வந்து பிஏ. சரிங்களா? பிக்கு 240, ஏவுக்கு 360. சரிங்களா? ஏ மற்றும் பியின் பங்குன்னு கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் ஏ பங்கு கேட்கறாங்க, ரெண்டாவது பி பங்கு கேட்கறாங்க. ஏ பங்கு 360, பி பங்கு 240. 360 240 சி ஆன்சர். இந்த ஆன்சர். ஓகேங்களா? இங்க பாருங்க 240 360 இருக்குது. அந்த ஆன்சர் இல்லைங்க. பொறுமையா எல்லாரும் பண்ற தப்பே இதுதான். சரிங்களா? பொறுமையா போடுங்க. சரிங்களா? இந்த மாதிரி பண்ணும்போது ஆப்போசிட்டா தான் பிரிக்கணும். சரிங்களா? 360 240. 5 எந்திரங்கள் 5 பாகங்களை 5 நிமிடங்களில் தயாரிக்குமானால் 100 எந்திரங்கள் 100 பாகங்களை எவ்வளவு நிமிடங்களில் தயாரிக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் எந்திரங்கள் அது எழுதிக்கிறோம். அடுத்தது பாகம். சரிங்களா? 5 எந்திரங்கள் 5 பாகம் கொடுக்குறோம். அடுத்து நிமிடம் எவ்வளவு நிமிடத்தில் தயாரிக்கிறதோ அது. இப்போ 5 எந்திரங்கள் கொடுக்குறாங்க. இப்போ 5 எந்திரங்கள் 5 பாகங்களை 5 போட்டுங்க. 5 நிமிடங்களை தயாரிக்கிறாங்க. 5 எழுதிக்கலாம். சரிங்களா? சரி. 100 எந்திரங்கள். அப்ப எந்திரங்கள்ல 100 போட்டுங்க. 100 பாகங்களை எவ்வளவு நிமிடங்களை தயாரிக்கும் போட்டுக்கிறோம். இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதை நம்ம எக்ஸ்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இப்ப என்ன தயாரிக்கிறாங்க? பாகம் இதை தான் தயாரிக்கிறாங்க. ஏதோ வந்து 5 எந்திரங்கள் 5 பாகங்களை தயாரிக்கிறாங்க. சரிங்களா? இப்ப அந்த 5 பாகம் தயாரிக்கிறாங்களா? அப்ப இதுதான் ஒர்க். சரிங்களா? அப்போ ஒர்க்கை நம்ம டிவைட்ல எழுதுவோம். சரிங்களா? ஒர்க்கை நம்ம டிவைட்ல எழுதுவோம். சரிங்களா? இப்போ பாத்தீங்க ஃபர்ஸ்ட் லைனே எழுதுறேன். 5 × இதை தான் எழுதக்கூடாது, அதை டிவைட்ல எழுதணும். இந்த 5 5 × 5 டிவைட் பை இந்த 5 எழுதிக்கிறோம். ஈக்குவல் டு ரெண்டாவது லைன் எழுதுறோம். 100 × பாகம் தான் தயாரிக்கிறோம், அது மேல எழுதக்கூடாது, அது கீழே தான் எழுதணும். அடுத்து என்ன எழுதணும்? எக்ஸ் டிவைட் பை இந்த 100 கீழே எழுதணும். ஓகேங்களா? இப்போ கேன்சல் பண்ணினா அது ஆன்சர். சரிங்களா? 1 5 இந்த 5 5 கேன்சல் பண்ணிடலாம். சரிங்களா? 100 100 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 5 ஈக்குவல் டு என்னது? எக்ஸ். ஓகேங்களா? இப்போ 100 எந்திரங்கள் 100 பாகங்களை 5 நிமிடங்களில் தயாரிக்கும். எங்க இருக்கு ஆன்சர் பாருங்க, 5 நிமிடம். ஓகேங்களா? அடுத்த கணக்கு போலாம். 2025ல கேட்ட கொஸ்டின். ஒரு ஆண் 3 பெண்கள் 4 பையன்கள் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட வேலையை 96 மணி நேரத்தில் செய்கின்றனர். சரிங்களா? சரி.
அதே வேலையை 2 ஆண்கள் 8 பையன்கள் சேர்ந்து 80 மணி நேரத்தில் செய்கின்றனர். நெக்ஸ்ட் பின்பு 2 ஆண்கள் மற்றும் 3 பெண்கள் சேர்ந்து அதே வேலையை 120 மணி நேரத்தில் செய்கின்றனர் எனில் 5 ஆண்கள் மற்றும் 12 பையன்கள் அதே வேலையை செய்ய எடுத்துக்கொள்ளும் நேரம் என்னன்னு கேட்கறாங்க. கண்டுபிடிக்கலாம். முதல்ல ஒரு ஆணை வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். 1 மணி நேரம் வேலையை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்ப எக்ஸ் வச்சுக்கலாம். பிளஸ் 3 பெண்கள் 3 ஒய்ன்னு வச்சுங்க. 4 பையன்கள் 4 பையனை இசட்னு வச்சுக்கிறோம். ஈக்குவல் டு ஒரு குறிப்பிட்ட வேலையை 96 மணி நேரத்தில் முடிக்கின்றனர். 96ன்றதுனால 1 மணி நேரத்துக்கு எத்தனை வேலை? 1/96. ஓகேங்களா? டோட்டலா 96 மணி நேரம். நம்ம 1 மணி நேரம் தான் கணக்கு வரும். சரி, நெக்ஸ்ட் அதே வேலையை 2 ஆண்கள் 2 எக்ஸ் 8 பையன்கள் பிளஸ் 8 பையன்கள்னா இது 8 தான். சரிங்களா? ஈக்குவல் டு எத்தனை மணி நேரத்தில்? 80 மணி நேரம். இப்போ 1/80. ஓகேங்களா? அடுத்தது வாங்க. பின்பு 2 ஆண்கள் மற்றும் 3 பெண்கள் 2 ஆண்கள் 2 எக்ஸ் பிளஸ் 3 பெண்கள் 3 ஒய். ஓகேங்களா? சேர்ந்து அதே வேலையை 120 மணி நேரத்தில் முடிக்கிறாங்க. எவ்வளவு மணி நேரத்தில்? 120. அப்போ 1/120. ஓகேங்களா? எழுதிட்டோம். இப்போ இதை வச்சு சால்வ் பண்ணலாம். அப்புறமேட்டு 5 ஆண்கள் 12 பையன்கள். ஆண்கள்னா எக்ஸ், பையன்கள்னா இசட். இப்போ 5 எக்ஸும் பிளஸ் 12 இசட்டும் என்னன்னு கேட்கறது கண்டுபிடிக்கலாம். முதல்ல இதை சால்வ் பண்ணுங்க. சரிங்களா? சால்வ் பண்ணி எக்ஸ் ஒய் இசட் கண்டுபிடிக்கலாம். சரி, இங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேஸ்னு அப்படி கிட்டோம். ரெண்டாவது கேஸ்னா கொஞ்சம் மாடிஃபை பண்ணலாம். என்னன்னா 2x பிளஸ் 8 இசட் இருக்குதுங்களா? இதை 2ஆல் வகுத்துருங்க. 2ஆல் வகுத்துலாங்களா? 2ஆல் வகுத்தீங்கன்னா எக்ஸ்னு வரும். பிளஸ் இது 2ஆல் வகுத்தீங்கன்னா 4 இசட்னு வரும். இது 2ஆல் வகுத்தீங்கன்னா 1 ஏற்கனவே இங்கே 80 இருக்குது. ஒரு 2ஆல் வகுத்துறோம். சரி, 2ஆல் வகுத்தீங்கன்னா என்ன வரும்? 160 ஆயிரும். ஓகேங்களா? இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். சரி, இது ரெண்டாவது ஈக்குவேஷன். ஒரு பாக்ஸ் போடுறோம். இது இல்லை, நம்ம இதை தான் எடுத்துக்கிறோம். இது மூணாவது ஈக்குவேஷன். ஓகேங்களா? சரி, இப்போ 1வது ஈக்குவேஷனையும் 2வது ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுங்க. 1வது ஈக்குவேஷன்ல பாருங்க, இங்கே எக்ஸ் இருக்கு, இங்கே எக்ஸ் இருக்கு. 4 இது இருக்குது, இங்கே 4 இது இருக்குது. சரிங்களா? அப்படி டேரெக்டாக மைனஸ் பண்ணுங்க. 1 - 2 என்ன வரும்? சைன் சேஞ்ச் பண்ணா இது மைனஸ் வரும், இதுவும் மைனஸ் வரும். பிளஸ் எக்ஸும் மைனஸ் எக்ஸும் கேன்சல் ஆயிரும். பிளஸ் 4 இதுட்டும் மைனஸ் 4 இதுட்டும் கேன்சல் ஆயிரும். மீதி என்ன இருக்கும்? 3y மட்டும் இருக்கும். அப்போ 3y ஈக்குவல் டு 1/96 1/160 கழிக்கிறீங்க. 1/96 மைனஸ் 1/160. இப்போ 96க்கும் 160க்கும் மீசியம் எடுக்கணும். மீசியம் எல்சியம் எடுத்தீங்கன்னா 480 தான் எல்சியம். 96 80 96 80 120 எல்லாத்துக்கும் மீசியமா வந்து 480 அதான் வரும். அப்போ என்ன பண்றீங்க? கீழே 480ன்னு போட்டுங்க. 96 5ஆல பெருங்க 480. அப்போ மேலே என்ன வரும்? 5 மைனஸ் 100 3ஆல் பெருங்கன்னா 480. இப்போ 3ஆல் பெருங்க. அப்போ என்ன வரும்? 3 வரும். சரிங்களா? இப்போ 5 - 3 என்ன வரும்? 2/480. 480. இதை கேன்சல் பண்ண வேணாம், அப்புறம் பேசிக்கலாம். இது 3y தான். சரிங்களா? அப்போ y ஈக்குவல் என்ன வரும்? 3 இங்கே வந்துடும். இப்போ 2/480 இன்ட்டு வரும் 3 வரும். அப்போ y ஈக்குவல் என்ன வரும்? 3 இந்த பக்கம் தள்ளுங்க. ஏற்கனவே 2/480 இருக்குது. 2/480 இன்ட்டு ஒரு 3 வரும். சரிங்களா? பிரைட் போட்டிருக்கேன். இதுதான் y. சரிங்களா? இந்த ஒய்யோட வேல்யூவை இதில் அப்ளை பண்ணுங்க. எக்ஸ் கிடைக்கும். இதில் அப்ளை பண்ணாலும் சரி, இதில் அப்ளை பண்ணலாம். இதில் அப்ளை பண்ணால் கொஞ்சம் லென்த்தாக போகும். அதனால இதில் அப்ளை பண்ணுங்க. இதில் அப்ளை பண்ணா எக்ஸ் கிடைச்சிடும். அப்போ மூணாவது கேஸில் அப்ளை பண்ணுறோம். 3 இம்ப்ளைஸ் 2x பிளஸ் 3y. 2x பிளஸ் 3 ஒய்க்கு பதிலாக என்ன அப்ளை பண்ணுறீங்க? 2/480 இன்ட்டு 3. சரிங்களா? ஈக்குவல் டு 1/120. 1/120. இப்போ பாருங்க, இந்த 3 கேன்சல் ஆயிடுச்சு. அதுதான் அந்த 3 அப்படியே சொன்னோம் பெருக்காம. மீது என்ன இருக்குது? 2x ஈக்குவல் டு 2/480 அந்த பேர் போயிடலாம். இங்கே ஏற்கனவே 1/120 இருக்குது. மைனஸ் 2/480 மைனஸ் 2/480. சரிங்களா? 2/480 கேன்சல் பண்ணலாம், தேவையில்லை, அப்படியே கிட்டோம். மீசியம் எடுக்கலாம். என்ன மீசியம் எடுக்கலாம்? 480 மீசியம் எடுக்கலாம். மீசியமா 120 4ஆல் இருக்குன்னா 480. மேலே என்ன வரும்? மைனஸ் 2ன்னு வரும். இங்கே 480 2 2/480. இங்கே 2x 2x 2/480. 2 கேன்சல் ஆயிடும். அப்போ x என்ன வரும்? 1/480. எக்ஸோட வேல்யூ வந்துருச்சு. y கண்டுபிடிச்சிட்டோம், எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இசட் கண்டுபிடிக்கணும். இசட் வேணும்னா பிறகு இதில் அப்ளை பண்ணுங்க. எக்ஸ் பிளஸ் 4 இசட் 1/120 சரி, எக்ஸுக்கு அப்ளை பண்ணால் இது கிடைச்சிடும். ஓகேங்களா? இப்போ எக்ஸ் பிளஸ் 4 இருக்குது. எக்ஸ் பிளஸ் 4 எக்ஸ்னா 1/480. ரெண்டாவது கேஸ் எடுத்துக்கிறேன். 1/480 பிளஸ் 4 இசட் ஈக்குவல் டு 1/160. 1/160. ஓகேங்களா? 4 இசட் மட்டும் அப்படியே வச்சுங்க. 1/480 அந்த பக்கம் போகிறோம். ஏற்கனவே 1/160 இருக்குது. மைனஸ் 1/480. 480 மிச்சம் எடுக்கலாம். 480 எடுத்தீங்கன்னா 160 3ஆல் இருக்குன்னா 460. 480 வந்துடும். அப்போ 3 போடுங்க. 3 மைனஸ் இங்கே என்ன இருக்குது? 1 அப்படியே இருக்கும். அப்போ என்ன வரும்? 2/480. இங்கே 4 இசட் தான் இருக்குது. 4ஐயும் 2 சொல்லலாம். இங்கே 1 2 இங்கே 2 4. இப்போ 2 இசட் மட்டும் வரும். அப்போ இசட் ஈக்குவல் டு 1/480. இந்த 2 இந்த பக்கம் வகுத்தில் வந்துடும். 480. இப்போ இசட் ஈக்குவல் டு 480 இன்ட்டு 2. எக்ஸ் ஒய் ஜெட் 3 கண்டுபிடிச்சிட்டோம்.
இப்போ என்ன கேட்குறாங்க, 5 ஆண்கள் 12 பையன்கள் தான் கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ 5x-உம் 12z-ம் கண்டுபிடிக்கலாம். 5x + 12z ஈக்குவல் டு 5. எக்ஸ் பதிலாக என்னது? இப்போதான் கண்டுபிடிச்சிருக்கோம். 1/480. 1/480 ப்ளஸ் 12. இசட்டுக்கு பதிலாக என்னது? 1/480 × 2. ஓகேங்களா? சரி, சால்வ் பண்ணலாம். 1 2 இங்கே 6 12. ஓகேங்களா? கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ என்ன வரும்? 5/480. 5/480 ப்ளஸ் 6/480. ஓகேங்களா? கொண்டீங்கன்னா கீழே 480 தான் ரெண்டுத்துலைங்குது. 5 + 6 11. இப்போ 11/480. இப்போ என்ன பண்ணணும்? 11/480 ஆன்சர் இருக்கான்னு பாருங்க. இல்லை, அதை மாற்றுங்க. 11 உள்ள பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு தான் 11/480. அப்போ டோட்டல் மணி நேரத்துக்கு என்ன சொல்லணும்? இதை வேலைகளை திருப்பணும். சரிங்களா? 5 ஆண்களும் 12 பையன்களும் சேர்ந்து 1 மணி நேரத்தில் செய்த வேலை தான் இது. சரியா? 5 ஆண்களும் 12 பையன்களும் சேர்ந்து டோட்டல் வேலை செய்யறதுக்கு எத்தனை மணி நேரம் ஆகுது? இதை தலைகளை திருப்பணும். அப்போ என்ன வரும்? 480 / 11 வரும். சரிங்களா? இப்போ இதை கேன்சல் பண்ணுங்க. 480 11 வருங்க. 4 11 44, மீதி 4 ஒரு 0ன்னு வரும். 3 11 33, மீதி 7. சரிங்களா? இப்போ 480/11 என்ன எப்படி எழுதுறோம்? 43 மேலே மீதி வந்து 7. 7 கீழே 11 தான் வரும். கீழே 11 தான் வரும். அப்போ ஆன்சர் என்ன? 43 7/11. இது ஆன்சர். 43 7/11. சி ஆன்சர். சரிங்களா? கணக்கு கொஞ்சம் பெருசு தான். இதெல்லாம் சம் போகிறதுக்கே கொஞ்சம் டைம் தான் ஆகும். என்ன பண்ணுறது? கணக்கு கேட்டிருக்காங்க. மற்ற கணக்கில் இதை டேலி பண்ணி கண்டிப்பாக. மற்ற சம்லாம் கொஞ்சம் ஈஸியான சம்ஸ் ஏதாவது 1 2 வரும். அதுக்கு இது டேலி பண்ணி கண்டிப்பாக. சரிங்களா?